தமிழக அரசியல் வரலாற்றில் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், எளிமையின் சிகரம், முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் என்ற செய்தி தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பொதுவுடைமை தத்துவத்திற்காக தன் வாழ்நாள் எல்லாம் போராடிய அந்த மாமனிதர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாபெரும் காதலராகவும் வாழ்ந்திருக்கிறார் என்பது பலரும் அறியாத ஒரு பக்கம். தன் மனைவி ரஞ்சிதம் அம்மாள் மறைந்தபோது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் எழுதிய வரிகள் ஒவ்வொன்றும் ஒரு புரட்சியாளனின் நெஞ்சுக்குள் இருந்த ஈரம் குறையாத காதலை பறைசாற்றுகிறது. என் மனைவிக்கு உடல் சுகமில்லாமல் போனது. மருத்துவமனைக்கு வைத்து எவ்வளவோ பார்த்தோம், ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. மாதங்கள் உருண்டோடினாலும் அவளுடைய இழப்பு என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை என்று கலங்கியவர் நல்லக்கண்ணு ஐயா. போராட்டம், பொதுக்கூட்டம் என்று அவர் உடல் எங்கெல்லாமோ அலைந்து திரிந்தாலும் அவர் மனசு முழுக்க தன் மனைவியை நினைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அவர் அடிக்கடி சொல்வார், என்னை விட முழுசா புரிஞ்சுக்கிட்டவ என் மனைவி ரஞ்சிதம். அவங்க அப்பாவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் தான். அதனால என்ன ஏத்துக்கிறது அவளுக்கு சுலபமா இருந்துச்சு. ஒரு டீச்சரா வேலை பார்த்து எங்க 2 பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சு ஆளாக்குனது அவதான். வீட்டு தேவைக்கு எதையுமே என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டா. அரசியல் வாழ்க்கை, பணம் சேர்க்க துடிக்காத மனசுன்னு என் போக்குக்கு என்னை விட்டவ என் மனைவி என்று நெகிழ்ந்துள்ளார். வீடு திரும்பும் நேரம் தெரியாத வாழ்க்கை அவருடையது. எத்தனையோ ராத்திரிகள் எங்கே போவார், எப்போது வருவார் என்று தெரியாது. உண்ணாவிரதம் இருக்க கிளம்பினாலும் சரி, ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தாலும் சரி, ஒரு வார்த்தை முகம் சுளிக்காமல் வருத்தப்படாமல் வழி இணைப்பு வைப்பாராம் ரஞ்சிதம் அம்மாள். பிள்ளைகள் கூட அப்பா வயசாயிடுச்சு, அரசியல் வேலையை குறைச்சுக்கோங்க என்று சொன்னபோது அவரால் கட்சி பணி இல்லாமல் இருக்க முடியாது என்று தன் கணவனை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தவர் அவர். வெளியே கிளம்பினால் போய் சேர்ந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா என்று வரும் அந்த போன் அழைப்புகள் இப்போது வருவதில்லை என்று நல்லக்கண்ணு ஐயா கண் கலங்கியிருக்கிறார். நான் கண்ணை மூடினா முழுக்க ரஞ்சிதம் நினைப்புதான் இருக்கு. எனக்கு பிடிக்கும்னு அடிக்கடி ரவாலட்டு செய்வா. நான் ஜெயில இருந்து வந்த பிறகுதான் எங்களுக்கு கல்யாணமே நடந்துச்சு. புதுமண தம்பதியா நாங்க பேசிக்கிட்டதே என்னோட ஜெயில் அனுபவங்களை தான் என்று தன் நினைவுகளை பகிர்ந்துள்ளார். மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி கல்யாணம் நடத்தி வைக்கும் போதெல்லாம் மனைவியை அன்பா நடத்துங்க, சமமா நடத்துங்க என்று சொல்லிதான் ஆசிர்வதிப்பாராம். ஆனால் என் வாழ்க்கையில் ரஞ்சிதத்திற்கு நான் சமத்துவத்தை கொடுத்தாலும் அவ எனக்காக ரொம்பவே விட்டு கொடுத்து போயிருக்கா என்று பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் சம்பாதித்தது என்னவென்று ஊருக்கு தெரியும். வெளியே போகும்போது கூட செலவுக்கு தன் மனைவிடம்தான் காசு வாங்கிட்டு போவாராம். அவருடைய தந்தை மற்ற பிள்ளைகளுக்கு தன் பெயரில் வீட்டை எழுதி வைத்தாலும் நல்லக்கண்ணையாவின் பங்கை மட்டும் அவர் மனைவி ரஞ்சிதம் பெயரில் தான் எழுதி வைத்தாராம். காரணம், பொது வாழ்க்கையில் இருக்கும் இவர் வீட்டையும் வித்து செலவு பண்ணிடுவாரோ என்று பயம். கடைசி நாட்களில் ரஞ்சிதம் அம்மாள் இறப்பதற்கு 1 மாதம் முன்னாடியே அவர் இனி நாட்கள் கணக்கில் தான் இருப்பார் என்று தெரிந்ததும் மருத்துவமனையை வீடாக கிடந்திருக்கிறார் நல்லக்கண்ணு ஐயா. அவ இறந்த அன்னைக்கு என்கிட்ட இருந்து பாதி உசுறு கழண்டு போன மாதிரி இருந்துச்சு. வயசான காலத்துல பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் புருஷன் இருக்கிறது கொடுமைன்னு சொல்லுவாங்க. இப்போதான் அந்த பிரிவு எவ்வளவு துயரமானதுன்னு எனக்கு புரியுது என்று அவர் உருகிய விதம் கல் நெஞ்சையும் கரைய வைக்கும். வருடாவரிடம் காதலர் தின செய்திகளை பேப்பரில் படிக்கும் போதெல்லாம் ரஞ்சிதம் அம்மாளின் முகம்தான் அவர் நினைவுக்கு வருமா. ஒரு போராளியின் வாழ்க்கையில் இவருக்கு தோழமையாய், தாயாய், தாரமாய் இருந்து வழிநடத்திய அந்த உன்னத உறவு இன்று இல்லை என்றாலும் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தன் கடைசி மூச்சு வரை அந்த நினைவுகளை சுமந்து கொண்டேதான் வாழ்ந்தார். இன்று அந்த போராளியின் மூச்சு நின்றிருக்கலாம், ஆனால் அவர் விட்டு சென்ற தியாகமும் அந்த தூய்மையான காதலும் என்றும் நம் நெஞ்சில் நிலைத்திருக்கும்.